டாஸ்க் முடிஞ்சு பாரு, சாண்ட்ரா அண்ட் அமித் 3 பேர் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேசுகிறாங்க. பாரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மற்றவங்க 2 பேர் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சபரி வந்து உட்காந்து எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரியை பற்றி பார்வதி சொல்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் டாஸ்க்குக்காக பேசிக்கிறதுனா ஓகே, பட் அதர்வைஸ் நோ, என்னதான் அவன் என்கிட்ட பேசினாலும் எனக்கு அது ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரியை சொல்கிறாங்க. உடனே அமித் சொல்கிறாங்க, ஆமாம் அவன் பாடி லாங்குவேஜே மாறிடுச்சே அவன் வந்து உட்கார்ந்த உடனே அப்படின்னோடனே. அப்புறம் பாரு சொல்கிறாங்க, இல்லை எதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அப்புறம் எதுக்கு என் பக்கத்தில் வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க அழுதுட்டு இருக்கும்போது சபரி பக்கத்தில் வந்திருப்பார்ல, அதை பற்றி பாரு சொல்கிறாங்க. அப்புறமா அமித் சொல்கிறாரு, சரி விடு, ஒரு அக்கறையில் வந்து உட்காந்துருப்பான் விடு, அவன் தான் நீ வேண்டான்னு சொன்னே எந்திரிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப லைட்டாக தான் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவங்க பார்வதி சொல்கிறாங்க, நீ நல்லா ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ கேர் அப்படின்னு நீ காட்டுறது வந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப மேலோட்டமாக இருக்குது எனக்கு. இங்கே பாரு, எனக்கு அழுதார இப்போ சேடாக இருந்தேன்னா என்னால் அழக்கூட முடியல, நீ வந்து உட்காந்தேனா எனக்கு உங்ககிட்ட இருந்து அப்படியே வெளியே போகணும் போல் இருக்குது. அதுக்காக சாண்ட்ரா மாதிரி கம்ப்ளீட்டாக அவாய்ட் மோடுக்கும் என்னால் போக முடியல, ரொம்ப ஷாலோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே பார்வதி தான் போன வாரம் ஒரு 2 நாள் முன்னாடி தான் சபரிக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சும்மா பின்னாடி கிக் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக பிடிக்காமல் மேலோட்டமாக இருக்க பையனை தான் நீங்கள் கூப்பிட்டு பின்னாடி மிதித்து விளையாடுவீங்களா பார்வதி, எனக்கு அது தெரியல. கூப்பிட்டு வச்சுட்டு அந்த பையன் வரலன்னு சொன்னதுக்கும், டே இப்படி தான்டா சும்மா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்திட்டு திருப்பி ஒரு எத்தையும் வாங்கிட்டு அதை வச்சு ஒரு கேஸ் வெளியில் உண்டாக்கிட்டு இப்போ வந்துட்டு சபரிக்கிட்ட மேலோட்டமாக தான் வருதான். அப்புறம் வந்து உன் மேலே எனக்கு ஒரு லைக்கிங் வருது, என்னன்னு தெரில, நீ ரொம்ப ரகடாக இருக்க, அதான் எனக்கு உன் மேலே ஒரு லைக்கிங் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும்னு சபரிக்கிட்ட பாடியிருப்பாங்க. ஃபஸ்ட் வீக்கே நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக 3-4 நாளைக்குள்ளாடி நடந்ததுனால இதை மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஏன் ஃபஸ்ட் வீக் உள்ளதை நான் இந்த இடத்துல சொல்லலைன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் நடந்தது, அவன் இடிச்சிட்டான், அதனால தான் பிடிக்கலாமாங்க. ஸோ கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இல்லாமல் வெறும் 4 நாளைக்கு உள்ளாடி நடந்ததை நான் சொல்கிறேன். இது தேவையா பார்வதிக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.